எந்த அளவுக்கு நீங்க சம்ம போட்டு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தியரிய ஈஸியா அட்டன் பண்ணலாம். கண்டிப்பா. நீங்க தியரி மட்டும் படிச்சீங்க அப்படின்னா நெவர் நீங்க கிளியர் பண்ணவே முடியாது. போன வாட்டி கம்பெனி இன்ஜினியரிங்ல பவர் டிரான்ஸ் கேட்ட கொஸ்டின்லாம் சம்பளம் கேட்டா மிரண்டு போற அளவுக்கு இருக்கு. அதனால எக்காரணத்தை கொண்டும் தியரி மட்டும் நம்பி போகாதீங்க. நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளத்துல தியரி வரும். அதுதான் எக்ஸாம்பிள் அது ஏற்கனவே சார் ஸ்பீடு ப்ராப்ளம் 120 FIPனா அவன் கேட்பான் போல் அதிகமான ஸ்பீடு குறையுமா நம்ம அந்த ஃபார்முலா தெரிஞ்சு எழுதிடலாம். நம்ம ஆளுங்க ஸ்பீடு அதிகமானால் போல் குறைஞ்சா ஸ்பீடு அதிகமாகும் தியரியா படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே நீங்க ஃபார்முலா படிச்சுட்டு போயிட்டு ஆமா சார் அவ்வளவுதான் அப்படிதான் நிறைய பேர் வீணா போறாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட பார்த்தேன். என்னங்க படிச்சு எல்லாம் பெரிய அப்ஜெக்டிவ் புக் வச்சுக்கிட்டாரு பரட்டிக்கிட்டே இருக்காரு. நான் கேட்டேன் என்ன சார் ஏதாவது தியரி எல்லாம் எடுத்து படிச்சீங்களா சார் கேட்டேன். சார் இது போதும் சார் இந்த புக்கில் தான் சார் எல்லாமே வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சார் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி முடிங்க அப்புறம் இதை பாருங்க இதை பார்க்க வேணாம்னு சொல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்க.